ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் ட்ரெயினிங் டாக்ஸ். நான் பார்க்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக வந்து வீடியோ போட்டிருங்க. ஸோ நம்ம தனுஷ்னா ரசிகர் பார்வையில் வந்து விஜய் சாரோட அரசியல் எப்படி பார்க்கலாம், இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்லாம் யூஸ் பண்ணுறாங்களே. ஸோ இப்போ வந்து நம்ம தனுஷ்னாக்கே நம்ம நிறைய டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு யூஸ் பண்ணுவாங்க, அஜித் சாருக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஸ்டாலினுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மோடிக்கு யூஸ் பண்ணுவாங்க, சீமானுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க மாறி மாறி வந்து அசிங்கப்படுத்திப்பாங்க. நீங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ சண்டை போட்டுப்பாங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. ரெண்டுமே அபியூசிவ் டேக் வந்து போட்டுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கே பிஜேபிக்காரங்க அபியூஸ் டேக். பட் இதெல்லாம் ஒரு கேம், இதெல்லாம் ஒரு கேம், இதெல்லாம் நாடகம் தாங்க, இதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டின்றது மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்க, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற விஷயத்தை வந்து விஜய் சார் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு கட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு கட்ஸாக விஷயத்தை பேசும்போது வாழ்த்துக்கள். ஆனால் அதை தாண்டி வந்து மக்களுக்கு நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுனால நம்மளை வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க, நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு இல்லை. மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 இயர் ஆஃப் பொலிட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரெண்டாவது விஷயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ஒரு ராகவ் லாரன்ஸாக இருக்கட்டும் சரி, கேபி பாலா இருக்கட்டும் சரி, மக்களுக்கு பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் சரி, ஒருத்தர் அரசியல் வந்து தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அரசியல் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலே போதும், நல்லது பண்ணலாம். ஸோ மக்களுக்கு அவங்க பண்ண போகிறாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதை வச்சு தான் மக்கள் வந்து அவங்க ஓட்டு வந்து கன்வே ஆகும். ஸோ நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, அது வந்து ஆட்சி பிடிக்கணும்னு நினச்சாலும் சரி, மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அது சயின்டிஃபிஷியலாக வந்து சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, ஒரு ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் இருக்கட்டும் சரி, என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற விஷயத்த வந்து அதை கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாமே தவிர, ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறது, மாலை போடுறது, மரியாதை பண்ணுறதுலாம் வந்து அது அரசியலில் வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஹெல்த்தியான விஷயங்களை வந்து விஜய் சார் வந்து அப்கமிங்கில் வந்து பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக சரி, அதுக்கப்புறம் சினிமா ஒரு விமர்சகராக சரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.